உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஸோ வாலட்டிலிட்டி இருந்ததுன்னா ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம ருபி காஸ்ட் ஆவரேஜ் கிடைக்கும். இப்போ தங்கமே எடுத்துக்கோங்க, 10 வருஷங்களுக்கு மாதம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ சடனாக ஒரு ஜாக் பாட்டு கிடைச்சிது. ஓவர் டைவர்சிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவாக கொடுக்கணும். அதில் ஒவ்வொரு அசட்டுக்கும் எவ்வளோ அலோகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதை பேஸ் பண்ணி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம ப்ராப்பரான ஒரு வெல்த் கிரியேஷனை உருவாக்கலாம். என்னால் வந்து ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா கூட நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஓகே, இப்போ வெல்த் கிரியேஷனுக்கு வந்து ஈக்குவலில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதுமா சார்? அது எப்பொழுதுமே வந்து ஒரு அசட்டை நம்பி இருக்கக்கூடாது. வி ஷுட் நாட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருந்ததுன்னா நம்ம டபுள் டிஜிட்டோட எக்ஸ்பென்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ வந்து அதனால் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் தான் நம்ம வந்து எப்பொழுதுமே ஃபோக்கஸ் பண்ணோம். அதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒன் ஆஃப் த சேஃபஸ்டான ஒரு டூல் வந்து ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். ஸோ ஒரு லாங் டேர்ம் பேசிஸில் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லை வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கோ வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் முரளிதர் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து வெல்த் கிரியேஷன் பற்றி தான் சார் பேச போகிறோம். முதல்ல வெல்த் கிரியேஷன் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் ஒரு வீடு மட்டும் போதும், இதான் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வெல்த் கிரியேஷன் அப்படின்னா என்ன சார்? ஸோ வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து 2 விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பாசிவ் இன்கம். ஸோ ஆக்டிவ் இன்கம்ங்கிறது எப்படின்னா ஒரு சேலரிடு பர்சன் வந்து ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் உழைச்சி அதன் மூலமாக வரக்கூடிய இன்கம் வந்து ஆக்டிவ் இன்கம். வந்து பாசிவ் இன்கம்ங்கிறது நம்ம தூங்கும்போது பணம் நமக்காக வந்து உழைக்கிறது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா கேபிட்டல் 10 லட்சம், அதுக்கப்புறம் ஒரு உடல் உழைப்பு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த பீப்புள் அவங்களுடைய பிஸ்னஸில் எத்தனை ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் சேல் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, கமிஷன் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஒரு லாபம் சம்பாதிக்கிறது ஆக்டிவ் இன்கம். ஓகே, இப்போ வெல்த் கிரியேஷனில் வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி எந்த அளவுக்கு சார் ஒரு பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணுது? வாலட்டிலிட்டி வந்து எப்பொழுதுமே மார்க்கெட்டுக்கு வந்து நல்லது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. வாலட்டிலிட்டி வந்து எதை பார்த்தோன்னா எக்கனாமிக் டேட்டா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்வெஸ்டர் பிஹேவியர் இதெல்லாம் பொறுத்து வந்து வாலட்டிலிட்டி நல்லது. ஸோ வாலட்டிலிட்டி இருந்ததுன்னா ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம ருபி காஸ்ட் ஆவரேஜ் கிடைக்கும். இப்போ தங்கமே எடுத்துக்கோங்க, 10 வருஷங்களுக்கு மாதம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ சடனாக ஒரு ஜாக் பாட்டு கிடைச்சிது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு வாலட்டிலிட்டி நல்லது. இட்ஸ் லைக் இசிஜி மாதிரி தான். இசிஜி வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ வாலட்டிலிட்டி அப்படி இருந்தால் தான் ஸோ வந்து அந்த அசட்டுக்குமே அது நல்லது. இப்போ வெல்த் கிரியேஷன் பண்ணும்போது இன்கம் க்ரோத் பார்க்கணுமா இல்லை அசட் காம்பவுண்டிங் பார்க்கணுமா சார்? ஸோ இன்கம் க்ரோத் வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ்ஸு. ஸோ வந்து அசட் காம்பவுண்டிங் தான் வந்து லாங் டேர்ம் இருக்குது. ஏன்னா வெல்த் கிரியேஷனுக்கு அதுதான் முக்கியம். ஸோ டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு நான் ஒன்று சொல்லுவோம். அப்படின்னா இப்போ ஒரு மார்க்கெட்டில் டைமிங் பண்ணுறது, அதாவது மார்க்கெட் டைமிங்ஸ் வந்து இப்போ ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது டைம் இந்த மார்க்கெட் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி டைமிங் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு வந்து இதுதான் இதுதான் காம்பவுண்டிங் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு ஒரு பாசிவ் இன்கம் கொடுக்கும் நமக்கு. ஸோ அதனால வந்து அசட் காம்பவுண்டிங் ரொம்ப முக்கியம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. இப்போ டைவர்சிஃபிகேஷன் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு நிறைய ஃபண்ட் வாங்குறது, நிறைய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றது இப்படிலாம் இருக்காங்க. ஸோ டைவர்சிஃபிகேஷன் எந்த அளவுக்கு சார் ரிட்டர்ன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது? அதாவது டைவர்சிஃபிகேஷன் வேணும். எப்படின்னா நமக்கு வந்து ஒரு சத்தான ஒரு சாப்பாடு இருந்தால் ஹெல்த்துக்கு எப்படி நல்லதோ, ஸோ வெல்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தான ஒரு அசட் அலோகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் தான் பிரச்சனை. வந்து இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் இருக்குது, ஒரு பிளாட் 1 லட்ச ரூபாய் அப்படின்னு நீங்கள் 100 இடத்துல ஒரு பிளாட் வாங்குனீங்கன்னா உங்களால் எப்படி மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக்கே நீங்கள் வாங்குறீங்க 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபான்னு நீங்கள் வந்து 100 ஸ்டாக் வாங்கினீங்கனாலும் மேனேஜ் பண்ண முடியாது.
100 மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாலும் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து ஓவர் டைவர்சிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவாக கொடுக்கணும். அதில் ஒவ்வொரு அசட்டுக்கும் எவ்வளோ அலோகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதை பேஸ் பண்ணி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம ப்ராப்பரான ஒரு வெல்த் கிரியேஷனை உருவாக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து லோன் எடுக்கிறாங்க. ஸோ இந்த லோனே எடுத்துட்டு இஎம்ஐயும் பே பண்ணிட்டு எப்படி சார் வெல்த்தை வந்து மேனேஜ் பண்ணி கிரியேட் பண்ணுறது? யார் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வந்து சம்பாதிக்கிற பணத்தில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 10% இருக்கணும். எப்பொழுதுமே வந்து லைஃப்பில் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது கமிட்மெண்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வானத்துலேருந்து கீழே இறங்காது. நம்மளா உருவாக்குறதுக்கு பேர் தான் கமிட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து மொபைல் வாங்கணுமோ, 2 வீலர் வாங்கணுமோ, என்ன மாதிரி வாங்குறீங்களோ எல்லாமே கமிட்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தான் வந்து அதை மேனேஜ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பகுதியை வந்து சேவ் பண்ணும்போது அந்த லாங் டேர்மில் இந்த மாதிரி லோன் வாங்கி அந்த லோன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அந்த சேவிங்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே வந்து வித்தியாசம் வந்து தெரியல. என்னால் வந்து ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா கூட நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கம்மியாக நான் எடுக்க மாட்டேன், ஒரு சேஃப்டியான ஒரு பொசிஷன். சேவிங்ஸ் வளராது இல்லை சார்? சேவிங்ஸ்ங்கிறது ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ 7% ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா 7.25 கூட உடனடியாக ஆகாது, 7.5 ஆகாது. ஸோ காம்பவுண்டிங் எஃபெக்டில் நீண்ட காலம் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மல்டிப்ளைடு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ வந்து அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கும்போது ரிஸ்க்கும் உண்டு, ரிவார்டும் உண்டு. ஆனால் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ரிஸ்க் எடுக்காமல் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துன்னு சொல்லி சொன்னால் அதனால் நமக்கு சேவிங்ஸையும் தாண்டி நமக்கு வந்து அவசியமானது ஒரு முதலீடு. ஓகே, இப்போ வெல்த் கிரியேஷன் வந்து எமோஷனல் இம்பாக்ட் எந்த அளவுக்கு சார் இருக்குது வெல்த் கிரியேட் பண்ணும்போது? நிறைய பேர் வந்து எமோஷனல் இம்பாக்ட்ல தான் ப்ராப்பரான வெல்த் கிரியேஷனையும் உருவாக்க வந்து மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து மேலே வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தே ஆர் எமோஷனலி அட்டாச் டு தி மெனி ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ வந்து இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து நான் சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து ஒரு நல்ல ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நீ வந்து ஃபஸ்ட்டு முதலீடு பண்ணு, வீடு வாங்குறத ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தள்ளி போடு அப்படின்னா, இல்லை நான் எப்படி வந்து 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு நான் வீடு மாற்றுறது கஷ்டமாக இருக்குது, அதனால சொந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும், பியர் ப்ரெஷர் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு 20 வருஷம் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு ஐடியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ஒரு 5 விதமான ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அவர் 5 விதமான ஊருக்கு போவார். இப்போ பாம்பே, டெல்லி, இல்லை வந்து பெங்களூர், ஹைதராபாத்னு எங்கே போட்டாலும் போய் வேலை செய்வார், அப்ராட் கூட போவார். ஆனால் வந்து ஒரே சிட்டியில் வந்து 5 விதமான வீடு மாற சொன்னால் அவரால் வந்து மாற முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடன் வாங்கி வந்து தங்களுடைய தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கும்போது அது வந்து எமோஷ்னல் டிசிஷனாக மாறிடும். ஸோ அது என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னால், கடைசி வரைக்கும் அவங்களுடைய இளமை காலம் முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த லோன் செக்மெண்ட்குள்ளேயே மாட்டிப்பாங்க. லோன் அப்படிங்கிறது ஸ்பைரல் பைண்டிங் மாதிரி, ஒரு லோன் அடைக்கிறதுக்கு அடுத்த லோன் அப்படி போயிட்டு இருக்கும். அதுக்கு தீர்வே கிடையாது. ஸோ அதனால் வாங்கணும், கண்டிப்பாக வாங்காமல் இருக்கக்கூடாது. வீடு வாங்கணும், அது கொஞ்சம் தள்ளி போட்டு வாங்கும்போது ஸோ அந்த லோனுடைய பேர்டன் நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே வந்து பணத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நிறைய இந்த குரோர்பதி கான்செப்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட் அவேர்னஸ் வந்தால் கூட இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 10 வருஷம் நான் வெயிட் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து உடனே ஒரு கேம்பிளிங் மாதிரி, ட்ரேடிங் மாதிரியோ கூட வந்து உடனே வந்து நான் பணம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டது. வெல்த் கிரியேஷன் ரொம்ப லேட் ஆகுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? எப்பொழுதுமே வந்து தெர் இஸ் நோ ஷார்ட்கட் டு கிரியேட் வெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 8th wonder ஆஃப் த வேர்ல்டுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பொறுமையாக இருந்தால் தான் வந்து எதுலேயுமே ஒரு சக்ஸஸ் ரேட்டு. ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கே 10 மாதம் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு ஆரோக்கியமான வந்து குழந்தை பிறகு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 year ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது அந்த 1 year இருந்தால் தானே அந்த ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டான ரிட்டர்ன் வருது. ஸோ அப்போ வந்து ஒரு 7% வாங்குறதுக்கு நம்ம 1 year வெயிட் பண்ணணும். அப்போ அதுவே வந்து 8, 9, 10, 11, 12 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வருஷங்கள் வந்து கூட போகும். நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல தேக்கு மரம் நமக்கு வேணும், ஒரு கட்டில் செய்யணும், ஒரு நிலக்கதவு செய்யணும் அப்படின்னா 25 வருஷம் நல்லா விளைஞ்ச மரம் தான் வேல்யூ அதிகம். ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு தேக்கு மர கன்று 200 ரூபா தான், ஆனால் 20 years ஏனாலும் அது 1 லட்ச ரூபா அது. ஸோ அப்போ அந்த வேல்யூ வந்து வரணும்னா அதுக்கான கால அளவு வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வெல்த் கிரியேஷனுக்கு வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதுமா சார்? அது எப்பொழுதுமே வந்து ஒரு அசட்டை நம்பி இருக்கக்கூடாது. வி ஷுட் நாட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஈக்விட்டி வந்து ஒரு என்ன சொல்லணும், மணி மல்டிப்ளையருக்கு வந்து ஒன் ஆஃப் த பெட்டர் அசட். ஸோ அதை மட்டுமே போனாமல் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்னுக்காக தான் நம்ம வந்து கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஈவன் வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட். இப்போ இந்தியா வந்து லாஸ்ட் 1 year அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இதுவே நீங்கள் வந்து ஹாங்காங் இண்டெக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, யூஎஸ் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஜப்பான் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படிங்கிற போது வந்து நம்ம வந்து ரீபேலன்ஸ் பண்ணிக்கணும்ல நம்ம. ஸோ அப்போ வந்து
ஸோ ஈக்விட்டி மட்டும் இல்லாமல் ஈக்விட்டியில் எந்த இடத்துல போடுறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ ஈக்விட்டியும் முக்கியம், ஈக்விட்டியில் எங்கே போடுறோம் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ ஈக்விட்டி 100% கோல்டு சில்வர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஈக்விட்டியை மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் எல்லா அசட்லையும் பிரித்து முதலீடு பண்ணுறது தான் நல்லது. ஓகே, இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு போகிறது? இப்போ உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 7% அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட இன்ஃப்ளேஷன் 6%னா உங்கள் நெட் ரிட்டர்ன் வந்து 1% தான், ஓகேவா? அப்போ ஒரிஜினல் ரிட்டர்ன் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்றைக்கி எல்கேஜிக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்கூல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆவரேஜ் எல்கேஜிக்கு இன்றைக்கி 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் வந்து வருது. இன்னொரு 10 வருஷம் கழித்து இது 7% இன்ஃப்ளேஷனில் போட்டாவே எங்கேயோ தான் நம்ம வந்து அதோடைய விலை இருக்க போகுது, ஃபீஸ் காஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் இன்றைக்கி 5 lakhs இன்றைக்கி செலவு பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் 10 years கழிச்சு கூட தான் இருக்க போகுது. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் இந்த ரெண்டோட இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே டபுள் டிஜிட்டில் தான் க்ரோ ஆகுது, சிங்கிள் டிஜிட்டில் கிடையாது. ஸோ இப்போ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருந்ததுன்னா நம்ம டபுள் டிஜிட்டோட எக்ஸ்பென்சஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ வந்து அதனால் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் தான் நம்ம வந்து எப்பொழுதுமே ஃபோக்கஸ் பண்ணோம். அதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒன் ஆஃப் த சேஃபஸ்டான ஒரு டூல் வந்து ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு. ஓகே, கேபிட்டல் க்ரோத் முக்கியமா இல்லை கேஷ் ஃப்ளோ முக்கியமா சார்? கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் டு மீடியம் டேர்ம் ப்ராசஸ்ஸு. ஸோ வந்து ரெகுலர் டிவிடெண்டோ இல்லை ரெண்டல் இன்கமோ, ஸோ பிஸ்னஸ் ப்ராஃபிட்டோ, ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது வந்து கேஷ் ஃப்ளோ உடையது. இது வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ்ஸு. லாங் டேர்ம் ப்ராசஸ் வந்து காம்பவுண்டிங் எஃபெக்டில் வந்து ஒரு ப்ராப்பரான வெல்த் கிரியேஷன்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் தான் நமக்கு வந்து முக்கியமானது. ஓகே, இப்போ புதுசாக வந்து வெல்த் கிரியேட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கொடுக்க அவங்களுக்கு 3 அட்வைஸ் கொடுப்பீங்களா? எந்த மாதிரி அட்வைஸ் சார் கொடுப்பீங்க? ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வருமானத்தில் 20% வந்து சேமிக்கலாம், குறைந்தபட்சம் 10%. இது தலையாயமாக அவங்க தலையாக கடமையாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அவசியமானது. வந்து அடுத்தது வந்து இந்த 20% சேவிங்ஸ். இந்த 20% சேவிங்ஸில் வந்து ஒரு பகுதியை வந்து அவங்க வந்து கோல்டு சில்வருக்கு ஒதுக்கிட்டு ஒரு பகுதி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு வந்து ஒதுக்கிக்கலாம். ஃப்யூச்சர் ரிட்டையர்மெண்ட் பர்பஸ்க்கு உடலில் தெம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம உழைச்சிக்கிறோம், நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஸோ ஒரு லாங் டேர்ம் பேசிஸில் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லை வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கோ வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 3த்தையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, வெல்த் கிரியேஷன் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ.